உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் ஞாயிறு டாக் டு டிவிஸின் அரசியல் உரையாடலை தொடங்கியிருக்கின்றோம். அதனூடாக இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் சிவலிங்கம், தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன். மூவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ராம். இன்னொரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், டாக் டு டிபிசியை பொறுத்தமட்டில் கடந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய ஆய்வாளர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி அழுத்தங்களை கொடுத்து வருவதும், மாகாண சபை தேர்தலை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக பல்வேறு கருத்துக்களை இதனூடாக வெளியிட்டு வருவதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலே இப்பொழுது மாகாண சபை தேவை பற்றி ஓரளவு புரிந்திருப்பதாக தெரிகிறது. இது மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அதற்கான நிகழ்ச்சிகளை புலம்பெயர்ந்த மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கான இந்த தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் தேர்தல், பொதுவாக பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் போன்ற விடயங்களின் போது வடகிழக்கிலே பேசிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைவர்கள் உருவான ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு முறை பல்வேறு கூட்டங்களிலே ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று. ஆனால் இப்பொழுது அரசு இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான காலங்களை இழுத்தடிப்பதை காணலாம். இந்த வரவு செலவு திட்டத்திலும் கூட அதற்கான நிதியை ஒதுக்கியிருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்கள் உரையின் போது கூறிய விடயம், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த மாகாண சபைக்கான சட்டத்தை உருவாக்கிட்டார்கள் என்று. உண்மையிலே இது இந்த குழந்தை பிள்ளை கூட தெரியும், அரசாங்கம் காலத்தை இழுத்தடிப்பதற்காக ஜனாதிபதி கூறுகின்ற கதை என்றால் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அதிகாரத்தை வைத்திருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக ஒரு சட்ட மூலத்தை இதற்கு முன் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், அதற்கு பின்பு சாணக்கியன் போன்றவர்கள் அந்த சட்ட மூலத்தை உருவாக்கான ஒரு நீதி சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு இதை கொண்டு வந்திருந்தார்கள். அது தொடர்பாக அரசாங்கம் இதுவரைக்கு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. நான் நினைக்கிறேன் டிசம்பர் 5ஆம் தேதியுடன் அதை காலக்கெடு முடிகிறது. இதிலிருந்தே தீர்கிறது அரசாங்கம் அக்கறை இல்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கம் இன்னொரு புதிய விடயத்தை சொல்லியிருக்கின்றது. இந்த மாகாண சபை தொடர்பாக ஒரு குழு ஒன்றை உருவாக்க இருப்பதாகவும் அதன் ஊடாக முடிவு செய்து இந்த பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் இதெல்லாம் காலத்தை கடத்துவதற்காக அரசாங்கம் செய்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. இதற்கான எனது கடுமையான கண்டனத்தையும் நான் தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த நிலையை உருவாக்கியிருப்பது கூட கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது மக்கள் விடுதலை பொதுச் செயலாளர் பிரித்தானியாவுக்கும் இந்தியாவுக்கும் விஜயம் செய்ய இருக்கின்றார்கள். நிச்சயமாக அது தொடர்பாக மாகாண சபை தொடர்பாக பேசப்படும். அதற்கான ஒரு காரணத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த குழுவை உருவாக்கப்படுகிறதா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு அப்பால் பார்த்தோம்னால் இப்பொழுது முக்கியமாக இந்த எதிர்க்கட்சியின் கூட்டம் அதாவது நவம்பர் 21ஆம் தேதி நுகேகொடையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தோல்வியுற்று தங்காலையில் இருக்கும் பொழுது இதே போன்ற ஒரு கூட்டத்தை நுகேகொடையில் ஆரம்பித்துத்தான் அது ஆட்சியை கைப்பற்றினார். அந்த வகையிலே நாமல் ராஜபக்ச முயற்சி செய்கிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள், முழுமையான எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை, ஒரு சில கட்சிகளை தவிர என்பது தெளிவாக இருக்கின்றது. பல எதிர்க்கட்சிகள் இதில் பொதுவாக சரத்வன் சேகார் தொடர்பாக இதில் கலந்து கொள்ளவில்லை, சம்பிக்க கலந்து கொள்ளவில்லை, சஜித் அணியினர் கலந்து கொள்ளவில்லை. இப்படி பலவேறு கட்சிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்ந்த நாட்டிலே முன்னாள் நீதிபதி அவர்கள் இளஞ்சலியன் ஒரு பயணத்தை விஜயம் செய்திருக்கிறார். நினைக்கிறேன் அவர் அங்கிருந்து ஃப்ளைட்டில் ஏறக்குள்ள வேறு சும்மா வந்துட்டு போகலான்னு நினைச்சிருப்பார். திடீர்னு சனங்கள் கூறினரும் அவருக்கு ஒரு ஆசை வந்து விட்டதை போல இருக்குது, முதலமைச்சர் ஆசை. இப்படித்தான் கடந்த காலங்களிலே எங்கள் மக்கள் மத்தியிலே தவறான கருத்துக்களை பரப்பி இந்த நிலைகளை தவறான முறையிலே கொண்டு சென்றார்கள். கடந்த கால மாகாண சபையிலே இதை நாங்கள் அனுபவத்தில் கண்டும் ஒரு முதலமைச்சரை போட்டு அந்த சபையை இயங்க விடாமல் செய்தமையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை திரு சிவலிங்கம் எவ்வாறு பார்க்கின்றார் என்று பார்ப்போம். இப்பொழுது இலங்கையினுடைய இன்றைய அரசியல் நிலவரம் பற்றி நாங்கள் சற்று பார்க்கலாம். ஏற்கனவே ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் எதிர்நோக்குகிற இந்த நிலைமையில் நாங்கள் இது எவ்வாறு அவதானிப்பது என்பது குறித்த சில அபிப்பிராயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அடுத்த வாரம் இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகள் சில சேர்ந்து
ஒரு பாரிய எதிர்ப்பு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையில் நாங்கள் இரண்டு முக்கியமான அம்சங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய எதிர்க்கட்சி என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது குறித்த சில விவாதங்கள் இப்பொழுது இலங்கை அரசியலில் ஏற்பட்டு வருகிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 21 நுகேகொடையில் நடக்கிற இந்த எதிர்கட்சி அணிகளினுடைய கூட்டத்தில் பிரதான எதிர்கட்சி ஆகிய சமகி ஜன பலவேகி, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாச அவருடைய தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதை நாங்கள் மிகவும் கவனமாக அவதானிக்க வேண்டும். ஏன் இந்த எதிர் அணிகள் சேர்ந்து நடத்துகிற இதுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்குற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்துக்கு பிரதான அழைப்பாளர்களாக ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுன, அதாவது மஹிந்த தலைமையிலான பொதுஜன பெரமுன, இந்த இரண்டு பிரிவினரும் தான் இந்த கூட்டத்தை பிரதானமாக அழைப்பு விடுத்து நடத்துகிறார்கள். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுனவும் உண்மையில நாட்டின் நலனுக்காக செயற்படுகின்றனவோ அல்லது ஒரு கட்சி அரசியலுக்காக, அதிகாரத்துக்காக, அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவைய பாதுகாக்கிறதுக்காக ஒரு முயற்சியான்றதை பற்றி தான் நாங்கள் கவனிக்கணும். ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததுக்கு காரணம், இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்ட கட்சிகளோடு தாங்கள் இணைந்து செயற்பட முடியாது என்பது அவர்களுடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது, 2022 ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்த வேளையில் அவர் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டிருந்தார். நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கலாம் என்று அவர் அழைப்பு விட்டிருந்தார். ஆனால் அவர் அதுக்கு என்ன முக்கியமான காரணத்தை சொன்னார், நாங்கள் ஒரு குறைஞ்சபட்ச வேலை திட்டம் ஒன்றில் எல்லாரும் இணைஞ்சு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம் என்ற கோரிக்கை அவர் விட்டிருந்தார். உண்மையில் இந்த கட்சிகளுக்கு நாட்டின் மேலே அக்கறை இருந்திருந்தால் பொதுஜன பெரமுன போன்ற பிரதான கட்சிகள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்க வேணும். அவர்கள் அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்காதால தான் ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவோட இணைஞ்சு அந்த கட்சியை காப்பாற்றுற ஒரு முயற்சியில் ஜனாதிபதியாக வர முடிஞ்சது. எனவே இந்த கட்சிகள் எல்லாம், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய அதிகார இருப்பை பேணுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இங்கே நாங்கள் இன்னொரு அம்சத்தை கவனித்தா, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு முக்கியமான பிரச்சனையில் கவனமாக இருக்கிறது. இலங்கையில் தமக்கு சாதகமான அல்லது தமக்கு நாட்டின் ஜனநாயக அரசியலை பலப்படுத்துவதற்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி அவசியம் என்றதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் தலைமையிலான எதிர்க்கட்சி ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதில்
அவர்கள் கூடிய கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்படுகின்ற அந்த செயற்பாட்டை இதர இனவாத கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியோடு ஒரு உடன்பாட்டில் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே நாங்கள் இதையும் கவனமாக பார்க்கணும். இன்றைக்கு நீங்கள் சில தினங்களுக்கு முதல் பொதுஜன பெரமுனனுடைய அமைப்பாளரான நமல் ராஜபக்ச சுமந்திரன் அவர்களை சந்தித்திருந்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தன. அதற்கு முன்னதாகவே தமிழரசு கட்சி இந்த 21ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தது. இந்த நிலைமையில் பொதுஜன பெரமுன ஏன் சுமந்திரன் அவர்களை சந்தித்தது என்கின்ற முக்கியமான கேள்வி வருகிறது. சுமந்திரனை சந்தித்த பின்னர் வெளியிட்ட நமல் ராஜபக்சனுடைய கருத்துப்படி தாங்கள் ஏன் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் என்றதை அவருக்கு விளங்கப்படுத்தினதாக நமல் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால் ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் தமிழரசு கட்சி பிரதான கட்சியாகிய தமிழரசு கட்சி அங்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இந்த இனவாத சக்திகளும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக விமல் வீரவன்ச தரப்பினரும் இன்னமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதா என்ற முடிவுக்கு வர இல்லை. நாங்கள் இதுகள் எல்லாவற்றையும் எங்களுடைய கவனத்துக்கு எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையில் இப்பொழுது 3 அரசியல் பலமான குழுக்கள் இருக்கின்றன. ஒன்று என்பிபி ஜேவிபி, 2வது சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, 3வது இனவாத அதாவது பொதுஜன பெரமுன தலைமையிலான இனவாத கூட்டணி. நாங்கள் இதை எங்களுடைய கவனத்தில் எடுத்துத்தான் இந்த அரசியலினுடைய போக்கை நாங்கள் கவனிக்க வேணும். இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள்ளேயும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. சில தினங்களுக்கு முதல் விகாரமாதேவி பூங்காவில் ஜேவிபியினர் ரோஹண விஜயபரா அவர்களுடைய நினைவு தினத்தை கொண்டாடினார்கள். அந்த கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. இதை நாங்கள் எப்படி பார்ப்பது என்பது ஒரு முக்கியமானது. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள்ள கூட்டணியாக இருக்கிற ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் மிகவும் கடுமையான கோட்பாட்டு வித்தியாசங்கள் இருப்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேரம் கருதி அதை இன்னொரு நாளைக்கு நாங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து மிகவும் கடுமையான உள் முரண்பாடுகள் இப்பொழுது தோற்றம் பெறுவதை நாங்கள் காணலாம். அதாவது குறிப்பாக ஜேவிபி என்பிபி ஆகியவற்றுக்கிடையில் கடுமையான கோட்பாட்டு அடிப்படையிலான வித்தியாசங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதனை உதாரணமாக கொள்வதாக இருந்தால் தென்னாப்பிரிக்காவில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ANC அந்த கட்சிக்கு தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி பலமான ஆதரவாக இருந்தது. எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஜேவிபி பலமான பங்காளியாக இருக்கிறதோ அதுபோல தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் பலமான சக்தியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இரு கட்சிகளுக்கும் இடையே கோட்பாட்டு அடிப்படையில் மிக அதிகளவு முரண்பாடுகள் தோற்றம் பெற தொடங்கி இருக்கின்றன. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஊழல் மிக்கதாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம்.
எனவே நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி ஒரு விவாதத்தை ஆரம்பிப்பது முக்கியமானது. அதாவது இலங்கை 1948ஆம் ஆண்டு பிரித்தானிய குடியேற்ற ஆதிக்கத்துக்குள்ளிருந்து வெளியில் வந்தாலும் கூட நாங்கள் இன்னமும் இந்த குடியேற்ற ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுபடவில்லை. சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் இலங்கையை ஒரு குடியேற்ற ஆதிக்க மனப்பான்மையில் இருந்து அது ஆளுகிறது. அவர்கள் இந்த நாட்டை ஒரு பிளவுபடுத்தி ஆள விரும்புகிறார்கள். ஒரு இனவாத அரசியலை கொண்டு வர விரும்புகிறார்கள். பெரும்பான்மை தீர்மானங்களை சிறுபான்மை தேசிய இனங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இவை பற்றி நாங்கள் ஆழமான விவாதங்களை நோக்கி செல்ல வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடு. தோழர் சிவலிங்கம் கூறியது போன்று தேசிய மக்கள் சக்தியில், அதாவது என்பிபிக்குள், பொதுவாக மக்கள் விடுதலை முன்னணிக்குள் கடுமையான அழுத்தங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்குது. அதனுடைய தாக்கம்தான் இந்த மாகாண சபை தேர்தல் கூட தள்ளி போடுவதற்கு அல்லது அதை நடத்த விடாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது போன்ற கருத்துக்களும் வெளிவருவதை நீங்கள் காணலாம். இப்படியான ஒரு நேரத்தில் தான் திரு தம்பா, அதாவது தமிழரசு கட்சி ஜனாதிபதி அவர்களை இன்னும் ஒரு சில தினங்களில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையிலே அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம், ஒரு ஆரோக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே தமிழ் தரப்பாகிய தமிழரசு கட்சி என்னத்தை பேச போகின்றது முக்கியமான விடயம். இன்றைய காலகட்டத்திலே மாகாண சபை தேர்தல் முக்கியமான விடயம். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவது மட்டுமல்லாமல் அந்த தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களையும் கொடுக்க வேண்டும். மாறாக அரசியல் தீர்வு என்பது, அரசியல் தீர்வு இப்பொழுது பேசப்பட விடயமா என்று பலராலும் கேட்கப்படுகின்றது. அரசியல் தீர்வு பேசப்பட வேண்டும். அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அது தொடர்பாக நாங்கள் ஆராயலாம், பேசலாம். நீங்கள் தம்பா எவ்வாறு இந்த விடயத்தை பார்க்கின்றீர்கள்? வணக்கம். இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி நாங்கள் நிறையவே பேசியாச்சு. இப்ப நீங்களும் சிவலிங்கம் அவர்களும் பேசியது போல என்னை பொறுத்த வரையில இந்த அரசாங்கம் ஒரு பலமான அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பிலும் வித்தியாசமான போக்குகள் இருக்கிறது தவிர்க்க முடியாது. ஒரு மிலிட்டரிஸ்டிக் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார தன்மையுடைய அரசுகளை தவிர இவ்வாறாக ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசுகளுக்கு இடையில அரச ஆட்சியாளர்களுக்கு இடையில ஒரு கருத்தொருமித்த நிலைப்பாடு, ஒரே கருத்திற்கு மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆகவே இந்த வேறுபாடுகள் இதை பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெறவில்லை. 2வது சுற்றில் தான் ஜனாதிபதி வெற்றி பெற்றார் என்ற விடயங்கள் எல்லாம் இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டதன் மூலம் இந்த அரசாங்கம் தன்னை ஒரு பலமான ஸ்திரமான அரசாக ஸ்தாபித்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் 5 வருடத்திற்கு தனது ஆட்சி காலம் முடியும் வரைக்கும் தன்னை ஒரு ஸ்திரமாக கொண்டு போகக்கூடிய சகல அறிகுறிகளையும், ஏதாவது இடகுடமா நடந்தாலும் சகல அறிகுறிகளையும் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கமும் அவருக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பெரிதுபடுத்தி பார்க்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. அது ஒரு புறம் இருக்க, இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி நாங்கள் நிறையவே பேசிட்டோம். மாகாண சபை தேர்தலில் இன்றைக்கு வரவு செலவு திட்டத்துல 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு விட்டது. ஜனாதிபதி மிகவும் சூசகமாக அதை சொன்னார். சென்ற அரசாங்கத்தில் தேர்தலும் இல்லை, காசும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் தேர்தல் காசு தந்துட்டோம். அதன் பின்னர் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு தெளிவு குழுவை நியமிக்க வேணும். வெளிநாடுகளுக்கு சொல்லுவதற்காக நியமிக்கிறார்களா, இல்லாட்டி தெரியாமல் நியமிக்கிறார்களா, இல்ல உண்மையிலேயே நியமிக்கிறார்களா, அவர்களை பொறுத்தது. உண்மையிலேயே இந்த தேர்தல் இன்றைக்கு நடத்தப்படுவதனால எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், பழைய தேர்தல் முறைப்படி தேர்தல்களை நடத்துவதற்காக பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த பிரேரணையை, அதாவது பழைய 2017ஆம் ஆண்டு தேர்தல் சட்டத்தை காலாவதியாக்கி பழைய தேர்தல் முறைப்படி தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு அதன் மூலம் அதை கொண்டு வந்த கடமை தேர்தல் ஆணையகத்துக்கு
தேதி நிர்ணயிக்கும் உரிமையும் வந்துவிடும். ஜனாதிபதி அதை மேற்பார்வை செய்ய வேண்டும். ஜனாதிபதி வெளிப்படையாக சொல்லிவிட்டால் தனக்கு இந்த தேர்தல் நடத்துவதில் எந்த விதமான தடையும் இல்லை, நான் அது செய்வேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே இன்றைக்கு செய்ய வேண்டிய விஷயம் இந்த தனிநபர் பிரிவினை பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும். இந்த விடயத்தில் இன்றைக்கு அரசாங்கம் அல்லது இனவாதிகள் இந்த தேர்தலை ஒத்தி போடுகிறார் என்று சொல்றதிலும் பார்க்க, இந்த விடயத்தில் தமிழ் தரப்பில் மத்திய வடகிழக்கு அரசியல் செய்பவர்கள் மத்தியில் இது பற்றிய ஒரு தெளிவு இருப்பதாக இல்லை. ஒரே குரலில் இந்த விடயத்தை முன்னகர்த்துவதை ஒரு கோரிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்ற விடயம் இல்லை ஒன்று. இரண்டாவது, மாகாண சபை பற்றிய புரிதல் அல்லாட்டி மாகாண சபையின் பலாபலன்கள் பற்றிய விடயங்கள் தற்பொழுது பரவலாக பேசுபொருளாக வந்திருந்தாலும் அது பற்றி ஒரு மூவ்மெண்டாக தலைமை கொடுத்து வடகிழக்கு மக்களின் ஜனநாயக கோரிக்கையாக கொண்டு வருவதற்கான அந்த தலைமை கொடுத்து வரும் சக்தி இல்லை. அந்த விடயத்தை வடக்கு கிழக்கில் பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கின்ற இந்த தமிழரசு கட்சி செய்ய தவறிவிட்டதுதான் நான் நினைக்கின்றேன். அது சம்பந்தமாக எந்த விதமான முன்முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் கூறியது போல அடுத்த வாரம் புதன் அல்லது வியாழக்கிழமையில் 5 மாதத்துக்கு முன்பே கடிதம் எழுதி கேட்டிருந்ததன்படி தமிழரசு கட்சி எம்பிக்களும் தமிழரசு கட்சி தலைவரும் செயலாளருமாக சந்திப்பதற்கு 10 பேர் சந்திப்பதற்கு 9 பேர் சந்திப்பதற்கு அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் பத்திரிகை செய்தியின்படி அரசியல் தீர்வு பற்றி கதைக்கப்படும். அரசியல் தீர்வுகளை பற்றி கதைக்கிறதுக்கான தளம் அது அல்ல. 10 பேர் போய் ஒரு மணித்தாலும் ஜனாதிபதியை சந்தித்து அரசியல் தீர்வு பற்றி நீங்கள் இந்த முடிவு எடுக்க இயலாது. அதில் தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தரப்புகள் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மாகாண சபை தேவையா தேவையில்லை, மாகாண சபை தேவை இல்லை என்பது ஒரு நியாயமான ஆட்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி மாகாண சபையில் உண்மையிலேயே நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கிறது. அனுரா ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அவர் அதை கோரிட்டு காட்டியிருந்தார். இங்க தங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த மாகாண சபை முறைமை தமிழ் பேசும் மக்கள் போராடி பெற்ற ஒன்று. இரண்டாவதாக, இது அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற ஒரு விடயம். ஆனபடியால் இதை நான் ஒரு வருடத்திற்குள் அமுல்படுத்துவேன் என்று ஜனாதிபதி தேர்தலில் கூறாவிட்டாலும் அதன் பின்னர் பிரச்சார கூட்டங்களில் கூறியது மாத்திரம் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இதை பொறுத்த வரையில் இன்றைக்கு முன்னகர்த்த வேண்டிய விடயம் தமிழ் பேசும் இந்த மக்களுக்காக இந்த மாகாண சபை முறைமை வந்ததோ அவர்களிடத்தில் உள்ள ஒரு தலைமை ஒருமித்த குரலில் இது ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுக்கிறதில் அதில் ஒரு வீச்சு இல்லாமல் இருப்பதான் காரணமாக இருக்கு. அப்பொழுது சில நடவடிக்கைகள் நடந்தன. டிடிஎன்ஏ, வடகிழக்கு முன்னாள் முதல்வர் வரதராஜ பெருமாள், அவர் சார்ந்திருக்கிற தமிழர் சமூக ஜனநாயக கட்சி போன்றவர்கள் அதுல ஒரு முயற்சிகளை எடுத்து வந்தாலும் இன்னும் அதோடு மக்கள் இயக்கமாக பரிணமிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த விடயத்தை தமிழர் தரப்பு, தமிழரசு கட்சி மாத்திரமில்லை, தமிழர் தரப்பு மாகாண சபை அத்தியாவசியம் என்று நினைக்கும் அனைவரும் சிவில் சமூகம் உட்பட ஒருமித்த குரலில் ஜனாதிபதியிடம் இந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு அழுத்தத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்வாங்க என்றுதான் நம்பப்படுகிறது. ஜனாதிபதி பொதுமக்களின் விருப்பங்களுக்கு செவி சாய்ப்பவர் என்ற கருத்து பலவாக நிலவுகின்றது. அந்த வகையில் அந்த விடயம் அதுக்குள்ளாக முன்னேற்றப்படும் என்று நடக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகள் கேட்பது மாகாண சபை வேண்டும் என்று கேட்பது அது ஒரு அரசியல் விஷயம் என்று பார்க்கப்படுகிறது. அதாவது தங்களது இந்த அரசை பலவீனமாக்கலாம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எதிர்கட்சிகள் மாகாண சபையை கோரிக்கையை முன்வைக்கின்றன ஏனைய மாகாணங்களில். அது அவர்கள் அப்படி நினைப்பதும் தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் இன்றுள்ள நிலை பிளவுபட்டிருக்கின்ற இந்த நிலையில் எதிர்கட்சிகள் இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக கணிக்க முடியாது. அவர்கள் எதிர்காலத்தில் ஒருமித்த கோரிக்கைகளை கொண்டு முன்னேறி வருவார்களோ என்னவோ தெரியாது. தற்போதுள்ள நிலையில் அவர்கள் அரசாங்கத்தை பலவீனமாக்கும் சக்தி அவர்களிடம் இல்லை. அந்த அளவில் தான் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மத்தியில் சிலருக்கு இதில் நம்பிக்கையில் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் அவர்களுக்கு மாகாண சபை தேர்தல் வந்தால் அதில் பங்கு பெற்றுவதை தவிர மற்றபடி மாகாண சபையுடன் தாங்கள் மாகாண சபையில் எதுவுமே இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள்.
இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் மாகாண சபை என்பது ஒரு ஒரு இனவாதிகளின் ஒரு தேசியவாதிகளின் கோரிக்கை என்ற மாதிரி திரிவுபடக்கூடிய அந்த இந்த இடதுசாரிகள் என்பிபிக்கு வெளியில் இருக்கின்ற இடதுசாரிகள் மாகாண சபையை கேட்பவர்கள் புலிகள் இயக்க மாதிரி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை ஆதரிக்காதவர்கள் எல்லோரும் துரோகிகள் என்று சொல்லி அந்த வார்த்தையை பாதிக்காவிட்டாலும் அவர்கள் தேசியவாதிகள், பிற்போக்குவாதிகள், முற்போக்கற்றவர்கள், இடதுசாரிகள் ஆகவே நாங்கள் இந்த மாகாணசபை பற்றி பேசக்கூடாது என்ற கட்டத்துக்கு வாக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் முதலில் தங்களுக்குள் இது பற்றிய தெளிவு பெற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த விடயத்தில் இது முற்போக்கு பிற்போக்கு அரசியல் சம்பந்தமான விடயம் இல்லை. இது அரசாங்கம் சொன்ன ஒரு விடயம், அரசாங்கம் விரும்புகிற ஒரு விடயம். இன்று மாகாண சபை தடைப்பட்டு இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் தமிழ் தரப்பில் இருந்து ஒருமித்த குரலில் நியாயமான முறையில் இந்த கோரிக்கை முன்னகர்த்தப்படாமல் இருப்பதுதான் இந்த விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழரசு கட்சி அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு ஒற்றை கோரிக்கை, அது அவர்களே தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அவர்கள் இந்த இதே பிரேரணையை 2 முறை முன்பு கொண்டு வந்தார். ஜேவிபி ஹரணி மற்றது அனுரா போன்றவர்கள் அப்பொழுது எம்பியாக இருந்த பொழுதே அதுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் அதை முன்னகர்த்த விரும்பவில்லை, முடியவில்லை, தடுத்து விட்டார்கள். இன்று இது ஜூன் மாதம் கொண்டு வரப்பட்டது, 6 மாதங்கள் ஆகின்றது. இந்த விடயத்தில் இதை அவர்கள் உண்மையிலே மனச்சாட்சியின்படி இதை நகர்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காக கொண்டு வந்தவர்களாக இருந்தால் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் உடனடியாக முன்னகர்த்த வேண்டும். 159 எம்பிக்களை கொண்ட இந்த பாராளுமன்றத்தில் அந்த தனிநபர் பிரேரணை எடுத்துக் கொள்ளப்பட்டால் அதை நிறைவேற்றுவது மிகவும் இலகுவான விடயம். ஒரே நாளில் அந்த விடயம் முடிந்துவிடும். அது முடிந்தால் 3 மாதத்திற்குள் 4 மாதத்திற்குள் தேர்தல்கள் வருவது சாத்தியமாகும். அதற்கான நிதியும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். ஆம், பொதுவாக ஜெகநாதன் இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலே இந்த மாகாண சபையை பற்றி ஒரு வித்தியாசமான பார்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை பற்றி பேசுவதற்கு முன்பு முதலமைச்சர் வேட்பாளர்களே அதிக அக்கறையுடன் செயற்படுவதாக காணப்படும். அது ஒரு ஆரோக்கியமான விடயமானாலும் கூட இந்த தெரிவு என்பது புலம்பெயர்ந்த நாட்டில் தெரிவு செய்வது என்பது சரியான விடயமா? அது நாட்டிலே மக்கள் இதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். அங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாறாக புலம்பெயர்ந்த நாட்டில் பேசுவதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? இதில் நான் 2 விடயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம், இதில் எனக்கு முதல் பேசிய குறிப்பிட்டது போல இந்த மலையக மக்களுக்கு 200 ரூபா கொடுக்குறன்றது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒதுக்கப்பட்ட நிதி இவைகள்ன்றதுகள் சம்பந்தமாகவும், இரண்டாவதாக இந்த மாகாண சபை பிரச்சனை சம்பந்தமாக இப்பொழுது பேசியது போல தமிழரசு கட்சியினர் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதிலும் ஒன்று நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரிச்சிருக்க வேணும் அல்லது எதிர்த்திருக்க வேணும். புலிகளை சுட்டி காட்டிக்கணும், நன்மையை பேசி இதை எதிர்க்கிறதா இல்லையான்றதுக்கு என்ற கருத்துக்களை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஜனாதிபதி எல்லாம் நம்பிக்கை வைத்து நாங்கள் எதிர்க்காமல் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அரசியல் ஒரு முதுகெலும்பில்லாத அரசியல் நடத்துறதுன்றது அது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிதான் ஒரு சாணக்கியன் அவர்கள் அதுக்கு குறிப்பிட்டிருந்தார். அதுதான் இந்த இவர்களுடைய அரசியல் முதுமை அல்லது அரசியல் நோக்கங்கள் அதை எப்படி நிறைவேற்றுகிறதுன்றதுகள் சம்பந்தமாக எந்த அளவுக்கு இவர்களுடைய ஆற்றல் இருக்கின்றதுகள் இதில் இருந்து தெரிகிறது. இதுதான் தமிழ் சமூகத்தின் தலைவிதி. இவர்களைத்தான் அவர்கள் தலைவர்களாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், அல்ல பிரதிநிதிகளாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இந்த வரவு செலவு திட்டம்ன்றது ஒரு வெகுஜன என்ன சொல்கிறது, வெகுஜன ரீதியாக கவரக்கூடியதாக, குறிப்பாக மலைய மக்களுக்கு மத்தியில் ஆதரவு பெறக்கூடியதாக, மற்ற ஏனைய சமூக உதவி திட்டங்கள் இவைகள்ன்ற ரீதியில் இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்துக்குள்ள இதுக்கான வருமானங்கள் எங்கே இருந்துன்னு சொல்லி சொன்னால் கூட சுற்றுலாத்துறை
கிட்டத்தட்ட அது இப்பொழுது 2.5 பில்லியன் அளவுக்கு இந்த 10 மாதத்தில் வந்திருக்கின்றார்கள். சரி, இன்னொரு 3.5 பில்லியன் அல்லது 4 பில்லியன் என்று எண்ணெய் வைக்கலாம். அதுபோல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்புகிறதுன்ற ரீதியில் வந்து கிட்டத்தட்ட 7 பில்லியன் அளவுக்கு வந்திருக்கிறதுன்றது போன வருஷங்களை விட கூட வருகிறதுன்றது வந்து இன்னும் இந்த 2 மாதங்களையும் கழிச்சா இது கிட்டத்தட்ட 10-11 பில்லியன் அளவுக்கு மொத்தமாக வரும். ஆனால் இது வந்து நாட்டின் அபிவிருத்தி என்ற ரீதியில் இதை சொல்லி கொண்டு ஒரு நாளும் பத்திரிகை செய்திகளாகவும் அறிக்கைகளாகவும் கூட வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த இலங்கை தொழிலாளர்களுடைய அந்த ஊதியத்தில் தான் அல்லது அவர்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி, குறிப்பாக இந்த அரபு நாடுகளில் அதுகளில் எல்லாம் வந்து உழைச்சி அனுப்புகிற காசில் தான் உங்களுடைய அரசியல் போகுதா அல்லது உங்களுடைய கடன்கள் தீர்க்க போகிறீர்களான்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இது முதலாவது இந்த சிந்தனை போக்கு மாற்றப்பட வேண்டும். நாட்டில் உள்ளவர்கள் வந்து நாட்டிலேயே வேலை செய்யக்கூடியதாக வருமானம் பெறக்கூடியதான என்ன முதலீடுகள் வந்து அது விவசாய ரீதியாக விஞ்ஞான முறைப்படி அதனுடைய வளர்ச்சிக்கு அதுக்கான கட்டமைப்புகள் இங்கே மானியம் கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்ன விவசாயிகளுக்கு அதுகள்ன்றது. ஆனால் அங்கே கட்டமைப்புகளை உருவாக்கி நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்கி ஒரு விஞ்ஞானபூர்வமான ரீதியில் வந்து அந்த வளர்ச்சியை கொண்டு வரக்கூடியதான திட்டங்கள் இவைகள்ன்றதுகள் ஏதாவது அறிமுகப்பட்டிருக்கா, அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தால் அதுகள் எதுவும் இல்லை. ஆகவே இது வந்து ஒரு இவர்களும் வந்து உலக நாணய நிதியத்தினுடைய போக்கோட அல்லது அதுகளை அனுசரித்து போகிறதோட இப்படி ஆட்சியை கொண்டு போகலாம் என்று கருதுவார்களாக இருந்தால், முக்கியமாக இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான ரீதியில் வந்து ஒரு நம்பிக்கையை அனைத்து மக்களுக்கும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ரீதியில் இந்த 30 வருட போரால தான் இந்த சீரழிவு வந்ததுன்றதை வந்து குறைந்தபட்சம் சிந்திக்கிறவர்களாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உடனடியாக எதிர்பார்க்கல. என்னென்றால் இவர்களும் கடந்த காலத்தில் தேயிலை செடிகளை பிடுங்கி இந்திய வசதிவாதம் என்ற ரீதியில் எல்லாம் பேசினவர்கள் மலைய மக்களே, அதனுடைய அவர்கள் சேர்ந்து அதை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்துறதுன்றதுக்கு வந்து முட்டுக்கட்டியாக இருக்கிற தன்மை வந்து இங்கே ஜேவிபியில் இருக்கிற, குறிப்பாக ஜேவிபியில் இருக்கிற பலரிடம் இருக்கிறதை பார்க்கலாம். குறிப்பாக அதில் ரிஸ்வின் சில்வா, பிமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் வந்து இதை ஒரு சாதாரண விடயமாக, அதாவது வடக்கு மக்களின் அபிவிருத்தி சம்பந்தமாக செய்கிறோம்ன்றவர்கள் காங்கிரஸ் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு வந்து இவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக இனவாதத்துக்கு எதிராக ஜனாதிபதி இவ்வளவு தூரத்துக்கு குரல் கொடுத்தாலும் இவர்கள் இந்த வடபகுதி மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தியை நிறைவு செய்கிறதுக்கான திட்டங்கள் என்ற ரீதியில் வந்து அதை கூட செய்கிறதுக்கு தயாரில்லாத நிலைமையில் வந்து இதை எப்படி தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து கொண்டு போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. ஆகவே இது எதிர்காலத்தில் இந்த தோழர் சிவலிங்கன் சொன்னது போல இந்த முரண்பாடுகள் இவர்களுக்குள்ள ஏற்படுமாக இருந்தால் வந்து இவர்கள் நெருக்கடிகளை நோக்கிற நோக்கங்களும் பிரச்சனைகளும் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ சுமந்திரன் அவர்களோட பேசின நாமல் ராஜபக்ஷ பேசின விடயத்தில் வந்து எனக்கு தெரியாது சுமந்திரன் என்னத்தை சொன்னார் என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கலாம். கட்சியினுடைய முடிவு எடுத்த பிறகு நாங்கள் அதை மீற முடியாதுன்ற ரீதியில் அதை சொல்லியிருக்கலாம் வேறு. ஆனால் நீங்கள் இந்த 13வது திருத்தத்துக்குள்ள உள்ள அதிகாரங்களை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்தி கொண்டிருக்கிற உங்களோடு சேர்ந்து நாங்கள் எப்படி இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கென்று தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது அவர்களுடைய பிரச்சனைக்காக போராடுகிற நாங்கள் வந்து இதை எந்த ரீதியில் இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்றதுகளை எல்லாம் இவர்கள் பேசினார்களான்றது தெரியாது. வெளியால் வந்து அறிக்கையில் விடுவினம் அதை பேசினாங்க இதை பேசினாங்கன்னு சொல்லி அவர் விளங்கப்படுத்தினான்றவர் சுமந்திரனுக்கு விளங்கப்படுத்துகிற அளவுக்கு நாமல் ராஜபக்ஷ வந்திருக்கிறாருன்றது அது இன்னொரு ஆச்சரியமான விடயம். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை எப்படி இவர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள்ன்றது மற்றது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஜனாதிபதி அவர்களை சந்திக்க வேணும், பேசத்தான் வேணும். ஜனாதிபதி அவர்களை பேசும் பொழுது முக்கியமாக ஜனாதிபதியிடம் இவர்கள் அரசியல் தீர்வு பிரச்சனையை முன்வைக்க ஓமம் அதுக்கு தானே நாங்கள் புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வர்றதுக்குன்றவங்களுக்கு கால அவகாசம் வேணுமெண்டா இவர்களுக்கு அதுக்கு பிறகு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் கோருகிறோம், இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம் என்று சொல்லால் இது இப்போதைக்கு நடக்க போகிறதா? அதுக்கு பிறகு இவர்களை எதுவும் பேச முடியாமல் வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள்.
இவர்கள் சட்டம் படித்தவையாக இருக்கலாம், ஏதோ பெரிய இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம், அது வேணும்னா நீதிமன்றத்தில் போய் வாதாடுறது. ஆனால் ஒரு அரசியல் நோக்கோட இன்றைக்கு எது நடைமுறையில் யதார்த்தமாக செய்யலாம்ன்றதை உறுதிப்படுத்தி முதல் நீங்கள் இதை செய்யுங்க. நீங்கள் 159 பேர் இருக்கிற மிச்ச பிரச்சனை எல்லாத்துக்கும் எதிர்கட்சிகளை கூட்டி சேர்ந்து அதெல்லாம் செய்கிறீர்கள். ஏன் இதுக்கு மட்டும் எதிர்கட்சிகள் போகிறீர்கள்? ஆகவே உங்களுக்கு பயம், அதிகாரத்து பயந்தளிக்கப்பட்டால் அல்லது நாங்கள் கூறிவிட்டால் இந்த ஆட்சி இந்த எதிர்கட்சிகள் வந்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும்ன்றதுக்கு நீங்கள் பயந்து தான். மக்களுக்கு பயப்படையில்லை. மக்களுக்கு நன்மை செய்கிறேன்னா மக்கள் உங்களை தான் ஆதரிப்பார்கள். ஆகவே உங்களை கடந்த காலத்தில் என்ன உங்களுக்கு இவ்வளவு சிறுபான்மையாக இருந்த நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பெரும்பான்மையாக வெற்றியார அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வைத்த மக்களுக்கு வந்து அவர்கள் நம்புவார்கள் நீங்கள் சரியான முறையில் சொன்னால். ஆகவே இனவாதங்களை எதிர்க்கிறது இல்லை, அதை தூண்டுறது அதுகள்ன்றதுகள் எல்லாத்துக்கும் எதிராக நீங்கள் குரல் கொடுக்குற நீங்கள் இந்த விடயங்களை, அதாவது இங்கே ஒரு இனப்பிரச்சனைன்றது வந்து தீர்க்கப்படாத வரைக்கும் வந்து இந்த வெளிநாடுகளில் இந்த உள்ள தமிழர்கள் வந்து குறிப்பாக தங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட அங்கே போய் அதற்கான முதலீடுகள் இப்போ சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை இன்றைய என்ன பலரால் கூறப்படுகிறது, அவை கள்ளப்பணத்தை நல்லவனமாக்குறதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக சிறிய அளவில் கூட ஒரு முதலீடுகளை செய்கிறதுக்கு தமிழர்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போகிறது, எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்கிறதுன்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதான ரீதியில் அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வானுவார்கள் என்று சொல்லி சொன்னால் ஏனைய நாடுகளும் வந்து அதை நம்பிக்கையோடு அந்த முதலீடு செய்கிறதுக்கு முன் வருவார்கள். உதாரணத்துக்கு இந்த மனித உரிமை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றின மேற்குலக நாடுகள் இந்த குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தி இந்த அதுக்கான அதிகார பரவலாக்கல் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எல்லாம் கொடுத்தவர்கள்ட்ட நீங்கள் போய் கெஞ்சுறீங்க வந்து ஜிஎஸ்பி வரி சலுகையை தர வேணும்ண்டு. எந்த அளவில் உங்களை நம்பிக்கை வைப்பார்கள்? நாங்கள் சொல்கிறது உண்டே நீங்கள் கேட்க மாட்டீங்க நல்ல விஷயங்களை. ஆனபடியாக நாங்கள் மட்டும் ஏன் செய்ய வேணும்ன்ற கேள்வி தானே அவர்கள்ட்ட கேளும். அப்போ இந்த நன்மதிப்பை உருவாக்க, நம்பிக்கையை கட்டி எழுப்ப, அனைத்து மக்களின் ஆதரவையும் பெறுகிறதுக்கு, அவர்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்கு, புரிந்துணர்வு ஏற்படுத்துறதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு வழிகாட்டிகளாக இருக்க போகிறீர்கள், அதுக்கான நோக்கத்தோடு எப்படி செயல்பட போகிறீர்கள்ன்றது வந்து இனி இவர்கள் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. செய்வார்கள் என்று பார்ப்போம். இது மட்டும் செய்கிறோம் என்று சொல்லி பலதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இதுகளுக்கும் அக்கறை கொள்ள வேணும் என்றதான் எங்களுடைய வேண்டுகோள் அல்லது அதுக்கான அந்த அவா. மற்றது இந்த சமீப காலத்தில் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு வந்த பொழுது இளஞ்செழியன் அவர்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பதவிக்கு அவர் ஒரு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றது. ஆனால் இந்த தனி மனிதர்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்து பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்திலும் இதே மாதிரி தான் விக்னேஸ்வரன் வழி நடத்தப்பட்டு கடைசியாக இருந்த மாகாண சபையில் தம் மக்களை நம்பிக்கை இல்லாமல் பண்ணின நிலைமைகளை உருவாக்கினது இந்த வெளிநாட்டில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வந்து உண்மையில் இவர்கள் வந்து இந்த கோஷத்தையும் தமிழீழந்தானங்களுடைய அல்லது தமிழர் தாயந்தான் தமிழர் என்ற மூச்சு என்று சொல்லி இந்த கொடிகளையும் பிடிச்சு கொண்டு, குறிப்பாக புலி கொடிகளை பிடிச்சு கொண்டு இங்கே வந்து வருமானம் தேடுறதுக்கும் தங்களுடைய இருப்புகளை தப்ப வைக்கிறதுக்குமாக அங்கே இந்த கோஷங்களை எழுப்புகிறதுக்கு காலத்துக்கு காலம் தங்களுடைய எடுபடிகளாக யாரை தெரிவு செய்யலாம் என்று சொல்லி ஒவ்வொருவராக செய்து கொண்டிருந்தார்கள். இது கடந்த காலத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலத்திலையும் வந்து அவர்களைத்தான் இந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னீர்கள். இப்பொழுது இவர்களை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறதாகவோ அல்லது இவர்கள் வந்து அதுக்கு இந்த இது என்ன அதுக்கு ஒரு 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 உருப்படியான எதுவும் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்ற ரீதியில் வந்து மக்களாலேயே அவர்கள் வந்து ஒரு புறக்கணிக்கப்படுகிற நிலைமை. அது வேணுமெண்டா பிரதிநிதிகளாக இருக்கலாம், ஆனால் மக்களிடம் இப்படி அந்நியப்பட்டு கொண்டு போகிறார்கள் என்ற ரீதியில் வந்து நடந்து கொள்கிறதால இவர்கள் புதியவர்களை தேடுகிறார்கள். அந்த ரீதியில் ஒரு புதிய முகம் என்ற ரீதியில் இவர் ஒப்பாரி வைக்கிறார். நான் எனக்கு என்ன கால நீடிப்பு தராமல் எனக்கு துரோகம் செய்து விட்டது அரசாங்கம் என்ற ரீதியில் வந்து அந்த கருத்துக்களை சொல்கிற ரீதியில் வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் இவர் தான். செய்ய வேண்டிய வேலை அப்படி வரவர் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்ல வேணும். முதல் நீங்கள் உங்களின் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற
உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இவர்கள் எல்லார்ட்டையும் இந்த மாகாண சபையினுடைய தேவை என்ன, அதை எப்படி நிறைவேற்றுகிறது, அதுக்கு அரசாங்கத்துக்கு அப்படி அழுத்தம் கொடுக்கிறது, அதுக்காக உங்களுடைய சபைகளில் உள்ள மூலம் அப்படி தீர்மானங்களை மேற்கொள்ளுகிறதுன்ற ரீதியில் இதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா அல்லது அதுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதா? இவைகள் ஒன்றும் இல்லாமல் திடீரென்று அந்த பதவி போன இந்த பதவி என்று சொல்லி திடீரென்று தலைவர்களாகிற இந்த நிலைமைகள் எந்த விதத்திலும் ஒரு மக்களுக்கு பிரயோசனப்படுகிறதாக அமையாது. ஆகவே இது சம்பந்தமாக இந்த தங்களுடைய எல்லைகள் என்னன்ற இதில் புலம்பெயர்ந்த மக்கள் அங்கே இவைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக அதுக்கான ஆதரவு அளிக்கிறவர்களாக இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேணுமே தவிர கோஷம் எழுப்புறதுக்காக எடுபடிகளை தேடுகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் இந்த தமிழ் சமூகத்தை சீரழிக்கிற, ஏன்னா கடந்த காலத்தில் முள்ளிவாய்க்காலில் கொண்டு விட்டு அது மாதிரி மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான ஒரு துயரமான சம்பவத்தை தான் தமிழ் மக்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இதை அங்கே உள்ள மக்களும் புரிந்து கொள்ளணும். வெளிநாட்டில் உள்ள இதை சிந்திக்கக்கூடிய, ஏனென்றா பெருமளவு இந்த கோஷங்களை எழுப்புறவர்கள் சுயநலவாதிகளும் தங்களை இருப்பை பாதுகாக்கிறதுக்கும் வருமானத்துக்காகவும் இதை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதை சிந்திப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் கருத முடியாது. ஏனென்றா அவர்களுக்கு அந்த அறிவாற்றல் இருக்கு என்று சொல்லி கூட நான் கருதவில்லை. அந்த ரீதியில் ஒரு சிந்திக்கக்கூடியவர்கள் இதனை இன்னும் முன்னெடுத்து செல்லக்கூடியதாக குறைந்தபட்சம் இந்த தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்கக்கூடியதான வழிகளை தேடுகிறதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறதா, அதை சிந்திப்பார்கள் என்று நம்புவோம். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக்டர் டேவிஸின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth. Dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.